ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சம்பத். இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் இங்கிலீஷில் வென் அப்படின்ற வார்த்தை கொஸ்டின்லேயும் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேயும் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி மார்னிங் செஷனில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், சன்ரைஸ் வரப்போகுது. நான் இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திச்சிட்டேன். 5 மணிக்கு எழுந்துச்சி ரொம்ப தூரமாக நடந்து வந்தேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நடந்து ஒரு 5:20க்கு தான் எழுந்துச்சி நடக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு. இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈரமாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சூரியன் சன்ரைஸ் ஆக போகுது. ஹரிசான் லெவலில் அப்படியே மேலே ஆரம்பிச்சு தெரியுங்களா. நான் இப்போது இங்கே ஒரு நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இருக்கேன். சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே காலையிலே எழுந்திருக்கோம். ஒரு நீங்கள் எப்பப்பெல்லாம் 4:30க்கு மேலே எழுந்திருக்கிறீங்களோ அந்த 4 to இப்போது ஒரு 7 o'clock வரைக்கும் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் நிறைய பேர் எழுந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஸ்பீடாக செஞ்சிடலாம். அதே மாதிரி உங்கள் மைண்ட் அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கணும். நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதை, சரிங்களா? ஓகே, இட் இஸ் த டைம் டு லேர்ன் ஏர்லி மார்னிங் இங்கிலீஷ். இன்றைக்கி வென் அப்படின்ற வார்த்தை எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வென் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் கிராமரில் எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறேன். வென் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்ராகேட்டிவில், அதாவது கொஸ்டின் டைப்பில் வரும்போது எப்பொழுது அப்படின்ற மீனிங்லேயும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும்போது ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது பொழுது அப்படின்ற மீனிங்லேயும் வருது. ஃபஸ்ட்டு வென் அப்படின்றது இன்ட்ராகேட்டிவில் கேள்வியில் வரும்போது நமக்கு தெரியும் எப்பொழுது அப்படின்ற மீனிங்கில். இது நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம். வென் டிட் யூ கோ தேர், எப்போ நீ அங்கே போன. வென் டிட் யூ கெட் அப் இன் த மார்னிங், எப்போ நீ காலையில் எழுந்திரிச்ச. அப்புறம் வென் டிட் யூ கோ டு ஸ்கூல், எப்போ நீ ஸ்கூலுக்கு போன. அந்த மாதிரி எப்போது நீ ஒரு செயல் செஞ்ச, எப்போது நீ அங்கே போன, எப்போ நீ எழுந்திரிச்ச, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வென் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வருது. அது எப்பொழுது அப்படின்ற மீனிங்கில் வருது. இன்னொன்று வென் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வருது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும்போது பொழுது அப்படின்ற மீனிங்கில் வரும். அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆகியும் இன்னொரு பார்ட் கம்ப்ளீட் ஆகாமலேயும் இருக்கும். ஸோ அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ஸோ அப்போது பொழுது அப்படின்ற மீனிங்கில் வரும்போது, நான் ஸ்கூலுக்கு போனப்போ, நான் கடைக்கு போனப்போ, when I was going to shop, when I was going to school, when I was a child, நான் குழந்தையாக இருந்தப்போ அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்போது ஒரு இன்கம்ப்ளீட்டான மீனிங்கை தரும் அது. சரிங்களா? இப்போ இன்னும் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கெட் அப், ஐ திங்க். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.